பார்க்க போறது காளான் பிரியாணி எப்படி செய்ய போறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மட்டன் சிக்கன் பிரியாணி அதே டேஸ்ட்ல அதே சுவையில இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். பாஸ்மதி அரிசியில தான் இன்னைக்கு நம்ம செய்யறோம். ஒன்னு இந்த மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு அதே டேஸ்ட்ல அதே சுவையில இன்னைக்கு அவங்க காளான் பிரியாணி அதே டேஸ்ட்ல சாப்பிடலாம். நம்ம என்னென்ன அளவு எப்படி போடுறோங்கிறது நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த மசாலா நம்ம எப்படி செய்யறது இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்யறோம். ரொம்ப ஈஸியா செய்ய போறோம். ஒன்னு இன்னைக்கு நான் 1/2 கிலோ அரிசியை நான் போட்டு செய்யறேன். அந்த மசாலா அந்த வெங்காய பூண்டி நம்ம என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னாக்கும் அதே மாதிரி 1 கிலோ 2 கிலோ நம்ம எவ்வளவு நாளும் அதே அளவுல நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பூண்டு ஒரு 20 பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. இப்ப நம்ம 50 நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்துனா நல்ல டேஸ்டா இருக்கும், மனமா இருக்கும் சாப்பிட்றப்ப. 100 ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் ஊத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம 150 ஆயில் விட்டுருக்கோம். மொத்தம் 1/2 கிலோவுக்கு இந்த அளவுக்கு விட்டா நமக்கு சாப்பிட்றப்ப பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு செஞ்சோம்னா சாப்பிட நல்லா மெதுவா நல்லா இருக்கும் நமக்கு. இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். நமக்கு நல்லா சிகப்பு கலரா நல்லா பொன்னிறமா வரணும். அப்பதான் நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில செய்யறதுனால நல்லா நம்ம வறுத்து விட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப 5 பச்சை மிளகாய் போட்டுக்கறலாம் நம்ம. இப்ப வெங்காயம் பாத்தீங்களா, அந்த ஒரு பெரிய வெங்காயம் லைட்டா நம்ம ரொம்ப நைஸா அரைக்காம இஞ்சி பூண்டு நம்ம வெங்காயத்தை இதே மாதிரி நம்ம லைட்டா அரைச்சுக்கறலாம். நச்சது மாதிரி அரைச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க அரைச்சு போட்டுக்கங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சொன்னாப்புல எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். வதக்கையிலே பாருங்க அந்த வாசம் அப்படி ஒரு டேஸ்ட், அப்படி நமக்கு அப்படி இந்த மனம் நல்லா இருக்கு. இப்ப எண்ணெயில நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கறலாம். பிரியாணி மசாலா நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நானு நார்மல் ஸ்பூன் தான். இப்ப தக்காளி 2 தக்காளி போட்டுக்கறலாம். இப்ப 1/2 கிலோவுக்கு நம்ம 2 தக்காளி போட்டோம்னா நல்லா அந்த புளிப்பு எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்கங்க. இப்ப நல்லா மசாலா எல்லாம் நமக்கு இதாகட்டும். இப்ப 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கறலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கறலாம் நம்ம. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சொன்னாப்புல நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கறலாம் எண்ணெயில. மசாலா வாசம் நமக்கு அந்த பிரியாணி மசாலா எல்லாமே நமக்கு அந்த வாசம் எல்லாம் அப்படி நமக்கு போய் நல்லா இருக்கும். இப்ப நான் 200 கிராம் அளவுக்கு நான் காளான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கழுவி நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி கழுவி கிளீன் பண்ணி போடணும் காளானை. இப்ப நம்ம அதை எடுத்து வச்சு போட்டிருக்கோம். இப்ப போட்டுக்கறலாம். போட்டு அந்த மசாலாவோட நம்ம ஒண்ணு சொன்னாப்புல அந்த காளானை நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப நம்ம கல்லு உப்பு போட்டுக்கறலாம். கொஞ்சம் கல்லு உப்பு போட்டோம்னாக்கும் நல்ல நமக்கு சீக்கிரமா அந்த உப்பு அந்த காளான் மசாலால பிடிச்சு சாப்பிடையில நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு. இப்ப நம்ம அந்த கல் உப்பை நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப தயிர் நம்ம ஒரு 50 அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம். கெட்டியான தயிர் நல்லா ஊத்திக்கிட்டோம்னாக்கு நமக்கு தண்ணி படாது பாத்தீங்களா. இல்லாட்டி தண்ணி வரும் நமக்கு பிரியாணிக்கு அளவுக்கு தண்ணிக்கு அப்ப நம்ம எவ்வளவு வைக்கிறோம் நமக்கு இதா இருக்கும். அதனால நம்ம இப்படி தண்ணி எதுவும் இல்லாம நல்லா ட்ரையா நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தண்ணி அளவு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப மல்லித்தலை புதினா தலை போட்டுக்கறலாம். போட்டு அதே நம்ம ஒண்ணு சொன்னாப்புல வதக்கி விட்டுக்கறலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம மசாலா அந்த இது பாக்கையிலே நல்லா இருக்கு பாத்தீங்களா. அப்படி வாசம் நல்லா இருக்கு. இப்ப நம்ம 1/2 எலுமிச்சம்பழம் விட்டுக்கறலாம். இப்ப நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 50 தயிர் 2 தக்காளி போட்டிருக்கோம். 1/2 எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். நம்ம இந்த அளவு போட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம மிக்ஸி கழுவுன அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, வெங்காயம் அரைச்ச தண்ணி நம்ம ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு மேல ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. ஏன்னா நம்ம அந்த காளான் கொஞ்ச நேரம் நமக்கு அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு சுருளணும். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா. மசாலா வாசம் எல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு காளான் நல்லா அந்த மசாலாவோட இதாயிருச்சு. இப்ப இந்த தண்ணி அளவு பாத்துக்கங்க. இப்ப நான் இதுல 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி. இதுல நம்ம 3 கப்பு நம்ம பாஸ்மதி அரிசினால 3 கப்பு தண்ணி விட்டுக்கறலாம். இதுல நம்ம 3 கப்பு அளவு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். இந்த பாஸ்மதிக்கு 1 கப்பு நம்ம கம்மியா தான் ஊத்தணும். சீரக சம்பானா நம்ம ஃபுல்லா ஊத்தணும். இப்ப நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம அரிசி போடுறதுக்கு மேலே சால்ட் போட்டாதான் நம்ம அரிசி போடுறப்ப அதை நல்லா கொதிச்சு அதுல புடிச்சு நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இப்ப நமக்கு கொதி வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப நம்ம பாஸ்மதி அரிசி தான் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாம அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரிசி போட்டுக்கறலாம். ரொம்ப ஈஸி நமக்கு இது.
நமக்கு ஒரு தயிர் சட்னி இது இருந்தா போதும். சாப்பிட்றப்ப அப்படி ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடையில. இது ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கர்ல தானே செய்யறோம் நம்ம. இப்ப நமக்கு கொதிக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு. நமக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நமக்கு அப்பதான் நம்ம சிம்ல வச்சு நம்ம விசில் விடையில கரெக்டா இருக்கும் நமக்கு. இப்ப நம்ம விசில் விட்டுக்கறலாம். ஒரு விசில் விட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? நம்மள பாஸ்மதி காளான் பிரியாணி சூப்பரா இருக்கு. பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா ஒரு சாப்பாடு கூட குலையல. அப்படி மசாலா எல்லாம் புடிச்சு அப்படி பாக்கையில எப்படி இருக்கு பாத்தீங்களா? சாப்பிடல அப்படியே டேஸ்ட் எப்படி உள்ள போகுதுன்னே தெரியாது. செம்மையா இருக்கு. நல்ல சாப்பாடு நல்ல உதிரியாகும். அதுல மசாலா பிடிச்சு அந்த காளான பார்த்தா நமக்கு அப்படி கறி மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம உப்பு மசாலா எல்லாம் கரெக்டா போட்டிருக்கனால பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம காளான் பிரியாணி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? நீங்க பாக்குறத விட செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாதான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம காளான் பிரியாணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க அப்படி சூப்பரா இருக்கு. மசாலா எல்லாம் அந்த அளவுக்கு நீங்க கரெக்டா போட்டு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப நமக்கு சுவையான மனமான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.